தமிழக நாட்டார் தெய்வங்களில் மிகவும் புதிரான தெய்வம் யார் என்று கேட்டால் பல ஆய்வாளர்கள் முனீஸ்வரனை குறிப்பிடுவார்கள். ஐயனார் ஒரு அரசனாகவும் கருப்பசாமி ஒரு காவல் வீரனாகவும் சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் முனீஸ்வரன் மட்டும் ஒரு விசித்திரமான உருவமாக இருக்கிறார். அவர் முனிவரா, சிவனின் அம்சமா, முன்னோராவியா, வீரரா, இல்லை காவல் தெய்வமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் இல்லை. அதுவே முனீஸ்வரனின் தனித்தத்துவம். முனீஸ்வரனை பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், அவருக்கு ஒரே ஒரு பிறப்பு கதை இல்லாதது. தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மரபுகள் கூறப்படுகின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது, சிவபெருமானின் கோபத்திலிருந்து தோன்றிய முனீஸ்வரன். இது இன்று பல முனீஸ்வரன் கோவில்களில் சொல்லப்படும் பிரபலமான கதை. ஒரு முறை உலகில் அநீதி அதிகரித்தது. தீய சக்திகள் மக்களை துன்புறுத்தின. அப்போது சிவபெருமான் மிகுந்த கோபமடைந்தார். அவரது மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி சக்தி ஒரு வீர உருவமாக மாறியது. அந்த உருவமே முனீஸ்வரன். சிவன் அவரிடம், நீ பூலோகத்திற்கு சென்று என் கண்ணுகளாக இருந்து மக்களை காப்பாற்று என்று கட்டளையிட்டார். அதன்பின் முனீஸ்வரன் கிராமங்களையும் மக்களையும் வழிபாட்டு தலங்களையும் காக்கும் தெய்வமாக ஆனார். இந்த கதையில் முனீஸ்வரன் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார். இரண்டாவது, தவம் செய்த முனிவர் தெய்வமான கதை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவர் மனிதர்களின் நலனுக்காக கடுமையான தவம் செய்தார். அவரது தவசக்தியால் இயற்கை கூட கட்டுப்பட்டதாக கூறப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்த அவர் இறந்த பின் மக்களால் தெய்வமாக வழிபடப்பட்டார். முனிவராக இருந்த ஈஸ்வரன் என்ற பொருளில் முனீஸ்வரன் என்ற பெயர் உருவானது என்று இந்த கதை கூறுகிறது. மூன்றாவது, சைவ மரபுடன் இணைந்த மற்றொரு கதை. சிவபெருமானுக்கும் எண்ணற்ற பூதகணங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் வலிமை வாய்ந்த ஒருவராக முனீஸ்வரன் இருந்தார். அவர் கைலாசத்தில் சிவனுக்கு சேவை செய்தார். ஒரு நாள் பூமியில் தீய சக்திகள் அதிகரித்ததால் சிவன் அவரை பூலோகத்திற்கு அனுப்பினார். அதன் பிறகு அவர் மனிதர்களின் காவல் தெய்வமாக ஆனார். நான்காவது, சில நாட்டுப்புற ஆய்வாளர்கள் சொல்லும் கதை. ஒரு கிராமத்தில் வாழ்ந்த வீரன் மக்களுக்காக உயிர் தியாகம் செய்தார். அவரது மரணத்திற்கு பிறகு கிராம மக்கள் அவருக்கு நடுக்கல் அமைத்து வழிபட்டனர். காலப்போக்கில் அந்த வீரர் முனி என்று அழைக்கப்பட்டு பின்னர் முனீஸ்வரன் என்ற தெய்வமாக உயர்ந்தார். இந்த கருத்து வரலாற்று ஆய்வாளர்களிடையே அதிகம் பேசப்படுகிறது. ஐந்தாவது, சில கோவில்களில் கூறப்படும் உள்ளூர் புராணம். சப்தரிஷிகளில் ஒருவர் பூமிக்கு வந்து மக்களை காக்க தவம் செய்தார். அவரது ஆன்மீக சக்தி பின்னர் தெய்வ வடிவம் பெற்றது. அந்த வடிவமே முனீஸ்வரன். இதனால் அவரை முனிவர்களின் தலைவர் என்று அழைக்கின்றனர். ஒரு தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்ளும் முன் அவரது பெயரின் பொருளை அறிந்து கொள்வது அவசியம். ஏனெனில் பல சமயங்களில் அந்த பெயரே அந்த தெய்வத்தின் தன்மையையும் அவரை பற்றிய மக்களின் பார்வையையும் வெளிப்படுத்துகிறது. முதலில் முனி என்ற சொல்லை பார்ப்போம். பழங்கால இந்திய மரபுகளில் முனி என்பது சாதாரண மனிதரை குறிக்கவில்லை. உலக வாழ்க்கையின் சலசலப்பிலிருந்து விலகி தியானம், தவம், ஞான தேடல் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்களே முனிவர்கள் அல்லது முனிகள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வெறும் மத சடங்குகளை செய்தவர்கள் அல்ல. இயற்கை, மனித வாழ்க்கை, பிரபஞ்சம், ஆன்மா போன்றவற்றை பற்றி ஆழமாக சிந்தித்த ஞானிகளாக கருதப்பட்டனர். இப்போது ஈஸ்வரன் என்ற சொல்லை பார்ப்போம். ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருத சொல்லான ஈஸ்வர என்பதிலிருந்து வந்தது. அதற்கு ஆண்டவன், தலைவன், ஆட்சி செய்பவர், உயர்ந்த சக்தி போன்ற பொருள்கள் உள்ளன. சைவ மரபில் இது பெரும்பாலும் சிவபெருமானை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதனால் பொதுவாக பார்த்தால் தெய்வீக சக்தி பெற்ற உயர்ந்த நிலையை அடைந்தவரையும் ஈஸ்வரன் என்று குறிப்பிடலாம். இந்த இரண்டு சொற்களும் இணைந்த போது முனீஸ்வரன் என்ற பெயர் உருவாகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் முனீஸ்வரன் வெவ்வேறு வடிவங்களில் வழிபடப்பட்டாலும் சில பொதுவான அம்சங்கள் பெரும்பாலான கோவில்களில் காணப்படுகின்றன. அந்த அம்சங்களை புரிந்து கொண்டால் முனீஸ்வரனை மக்கள் எவ்வாறு பார்த்தார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். முனீஸ்வரனின் உருவங்களில் முதலில் கவனத்தை ஈர்ப்பது அவரது நீண்ட சடைமுடி. சடைமுடி துறவரத்தின் அடையாளம். உலக வாழ்க்கையை விட்டு விலகி தவம் செய்பவர்களின் அடையாளமாக அது கருதப்படுகிறது. சிவபெருமான், பல முனிவர்கள், சித்தர்கள் ஆகியோரின் உருவங்களிலும் சடைமுடி காணப்படுகிறது. முனீஸ்வரனின் மற்றொரு முக்கிய அடையாளம் அவரது பெரிய மீசை. இது இன்று ஒரு சாதாரணமாக விஷயமாக தோன்றலாம். ஆனால் பழங்கால தமிழர் சமூகத்தில் மீசை என்பது வீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. போர் வீரர்கள், காவலர்கள், தலைவர்கள் ஆகியோர் பெரும்பாலும் மீசையுடன் சித்தரிக்கப்பட்டனர்.
இதனால் முனீஸ்வரன் வெறும் தவம் செய்த முனிவர் மட்டுமல்ல, தேவைப்படும் போது மக்களை காக்கும் வீரராகவும் கருதப்பட்டார். முனீஸ்வரனின் நெற்றியிலும் உடலிலும் பெரும்பாலும் திருநீறு பூசப்பட்டிருக்கும். திருநீறு என்பது சைவ மரபின் மிக முக்கியமான அடையாளம். இது மனித வாழ்க்கையின் நிலையாமையை நினைவூட்டுகிறது. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு வலிமை பெற்றவராக இருந்தாலும் இறுதியில் அனைத்தும் சாம்பலாகிவிடும் என்ற தத்துவத்தை திருநீறு நினைவூட்டுகிறது. பல முனீஸ்வரன் சிலைகளில் கழுத்தில் ருத்ராட்ச மாலை காணப்படும். சைவ மரபில் ருத்ராட்சம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து ருத்ராட்சம் தோன்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன. ருத்ராட்சத்தை அணிந்த முனீஸ்வரன் வெறும் காவல் தெய்வம் அல்ல, ஆன்மீக ஞானமும் பெற்றவர் என்பதை இந்த உருவம் உணர்த்துகிறது. முனீஸ்வரன் கையில் பெரும்பாலும் சூலம் காணப்படும். சூலம் என்பது சிவபெருமானின் ஆயுதம். ஆனால் நாட்டார் மரபில் சூலத்திற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அது தீமையை அழிப்பதற்கான சக்தியை குறிக்கிறது. மக்களின் நம்பிக்கையில் முனீஸ்வரன் தனது சூலத்தின் மூலம் தீய சக்திகளை விரட்டுகிறார், அநீதியை தண்டிக்கிறார், பக்தர்களை காக்கிறார். அதனால் சூலம் ஒரு ஆயுதமாக மட்டுமல்ல, நீதியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. முனீஸ்வரன் சிலைகளில் கண்கள் பெரிதாகவும் தீவிரமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கலைநயத்திற்காக மட்டும் செய்யப்படவில்லை. காவல் தெய்வம் எப்போதும் விழித்திருக்க வேண்டும் என்ற மக்களின் நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. கிராமம் உறங்கினாலும் தெய்வம் உறங்காது, மக்கள் ஓய்வெடுத்தாலும் தெய்வம் கண்காணித்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணமே முனீஸ்வரனின் கூர்மையான பார்வையில் பிரதிபலிக்கிறது. முனீஸ்வரன் எல்லா இடங்களிலும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. சில கோவில்களில் அவர் அமைதியாக அமர்ந்திருப்பார். இந்த வடிவம் அவரை ஞானம் நிறைந்த முனிவராக காட்டுகிறது. மற்ற சில கோவில்களில் அவர் எழுந்து நிற்கும் நிலையில் காணப்படுகிறார். இந்த வடிவம் அவரை செயலில் இருக்கும் காவலராக சித்தரிக்கிறது. இரண்டு வடிவங்களும் மக்கள் மனதில் இருந்த இரண்டு வெவ்வேறு முனீஸ்வர கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. பல இடங்களில் முனீஸ்வரனுக்கு பெரிய சிலை இருக்காது. அதற்கு பதிலாக ஒரு கல், ஒரு வேல், ஒரு சூலம், ஒரு பீடம் மட்டுமே இருக்கும். தெய்வம் ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் அடைக்கப்படாமல் ஒரு சக்தியாக வழிபட்டதாக இதை பார்க்கலாம். முனீஸ்வரனின் உருவத்தை முழுமையாக பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான உண்மை தெரிய வருகிறது. அவரது உருவத்தில் இரண்டு உலகங்கள் ஒன்றிணைந்துள்ளன. ஒரு புறம் அவர் ஒரு முனிவரைப் போல தோன்றுகிறார், மறுபுறம் ஒரு வீர காவலரைப் போல தோன்றுகிறார். இந்த இரண்டும் இணைந்ததே முனீஸ்வரனின் தனித்தத்துவம். அவர் வெறும் முனிவர் அல்ல, அவர் வெறும் வீரரும் அல்ல. ஞானமும் வீரமும் ஒன்றிணைந்த உருவமாகவே மக்கள் அவரை கண்டுள்ளனர். முனீஸ்வரனை பற்றிய ஆய்வில் மிகவும் சுவாரஸ்யமான அம்சம் ஒன்று உள்ளது. அது தமிழகம் முழுவதும் முனீஸ்வரன் ஒரே பெயரிலும் ஒரே வடிவத்திலும் வழிபடப்படுவதில்லை என்பதாகும். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரபலமான பெயர் முனியாண்டி. குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை பகுதிகளில் முனியாண்டி வழிபாடு பரவலாக உள்ளது. ஆண்டி என்ற சொல்லுக்கு துறவி, சாமியார், உலக வாழ்க்கையை துறந்தவர் என்ற பொருளுண்டு. எனவே முனியாண்டி என்பது முனிவராக வாழ்ந்த துறவி என்ற கருத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. பல கிராமங்களில் முனியாண்டி குலதெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். கொங்கு மண்டல பகுதிகளில், குறிப்பாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் முனியப்பன் என்ற பெயர் அதிகமாக காணப்படுகிறது. அப்பன் என்பது தந்தை, பாதுகாவலர், பெரியவர் என்ற மரியாதை சொல்லாகும். அதனால் முனியப்பன் என்பது கிராம மக்களை காக்கும் தந்தை போன்ற தெய்வமாக கருதப்படுகிறார். இந்த பகுதிகளில் பல முனியப்பன் கோவில்கள் மலை அடிவாரங்களிலும் விவசாய நிலங்களின் அருகிலும் அமைந்துள்ளன. அடுத்தது ஜடாமுனி. ஜடை அல்லது சடைமுடியை அடையாளமாக கொண்ட முனிவர் என்ற கருத்திலிருந்து ஜடாமுனி என்ற பெயர் உருவானது. சில நாட்டுப்புற கதைகளில் ஜடாமுனி பல ஆண்டுகள் தவம் செய்து ஆன்மீக சக்தி பெற்றவர் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தின் சில பகுதிகளில் செம்முனி மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். செம் என்ற சொல்லுக்கு சிவப்பு, தூய்மை, சிறப்பு, மேன்மை போன்ற பல அர்த்தங்கள் உள்ளன. சில நாட்டுப்புற நம்பிக்கைகளில் செம்முனி நீதியை நிலைநாட்டும் தெய்வமாக கருதப்படுகிறார். கருமுனி. செம்முனிக்கு எதிராக சில பகுதிகளில் கருமுனி பற்றிய நம்பிக்கைகளும் காணப்படுகின்றன. கரு என்ற சொல் கருப்பு நிறத்தை மட்டுமல்ல, ஆழம், மர்மம், மறைவு போன்ற கருத்துக்களையும் குறிக்கிறது. கருமுனி பெரும்பாலும் மறைமுக சக்திகளை அடக்குபவர், தீய ஆவிகளை விரட்டுபவர் என்ற நம்பிக்கையுடன் தொடர்பு படுத்தப்படுகிறார். சங்கிலி முனி என்பது மிகவும் சுவாரஸ்யமான வடிவமாகும். சில உருவங்களில் அவரது கைகளில் அல்லது உடலில் சங்கிலி காணப்படும். இதற்கு பல விளக்கங்கள் உள்ளன. சிலர் தீய சக்திகளை சங்கிலியால் கட்டுப்படுத்தும் சக்தி பெற்றவர் என நம்புகின்றனர். மற்ற சிலர் நீதியை மீறுபவர்களை தண்டிக்கும் தெய்வமாக அவரை பார்க்கின்றனர்.
அடுத்தது வாமுனி. வாமுனி பெரும்பாலும் சில குறிப்பிட்ட சமூகங்களின் குலதெய்வ மரபுகளுடன் தொடர்புடையவர். பல இடங்களில் அவர் அமைதியான முனிவராக சித்தரிக்கப்படுகிறார். முனி மரபுகளில் மிகவும் பிரபலமானவர் பாண்டிமுனி. குறிப்பாக மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பாண்டிமுனி வழிபாடு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பாண்டிமுனியை பற்றி பல கதைகள் கூறப்படுகின்றன. சிலர் அவரை ஒரு பாண்டிய மன்னனின் ஆன்மா என்றும் கூறுகின்றனர். சிலர் நீதிக்காக வாழ்ந்த வீரர், தெய்வமாக உயர்ந்தவர் என நம்புகின்றனர். இன்னும் சிலர் சிவபெருமானின் அருளால் தெய்வ நிலை பெற்றவர் என்று கருதுகின்றனர். பாண்டிமுனி வழிபாடு வரலாற்று நினைவுகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் எவ்வாறு ஒன்றோடொன்று கலக்கின்றன என்பதற்கான சிறந்த உதாரணமாகும். பெரும்பாலான பக்தர்கள் முனீஸ்வரனை அணுகுவது செல்வம் அல்லது சொர்க்கம் வேண்டி அல்ல. அவர்களது வேண்டுதல்கள் மிகவும் நடைமுறையானவை. குடும்ப அமைதி, தொழில் வளர்ச்சி, நோயிலிருந்து பாதுகாப்பு, பயண பாதுகாப்பு, நீதிமன்ற வழக்கில் வெற்றி, தீய சக்திகளிலிருந்து காப்பு போன்ற வேண்டுதல்களுக்காக மக்கள் முனீஸ்வரனை வணங்குகின்றனர். இதனால் முனீஸ்வரன் மக்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான தெய்வமாக கருதப்படுகிறார். தமிழகத்தின் பல பகுதிகளில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முனீஸ்வர வழிபாட்டிற்கு முக்கியமான நாட்களாக கருதப்படுகின்றன. சில இடங்களில் அமாவாசை நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் பக்தர்கள் தீபம் ஏற்றுதல், தேங்காய் உடைத்தல், மலர் சமர்ப்பித்தல், திருநீறு பெறுதல் போன்ற வழிபாடுகளை செய்கின்றனர். பல முனீஸ்வரன் கோவில்களில் வேப்பிலையும் எலுமிச்சையும் காணப்படும். தமிழர் நாட்டார் மரபில் இவை இரண்டும் பாதுகாப்பை குறிக்கும் பொருட்களாக கருதப்படுகின்றன. வேப்பிலை தூய்மை, ஆரோக்கியம், தீய சக்தி நீக்கம் என்ற கருத்துக்களோடு தொடர்புடையது. எலுமிச்சை கண் திருஷ்டி நீக்கம், எதிர்மறை ஆற்றல்களை அகற்றுதல் என்ற நம்பிக்கைகளுடன் பயன்படுத்தப்படுகிறது. முனீஸ்வர வழிபாட்டில் நேர்த்திக்கடன் மிகவும் முக்கியமான இடம் பெறுகிறது. ஒரு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மக்கள் அன்னதானம், சிறப்பு பூஜை, விளக்கு ஏற்றுதல், கோவில் திருப்பணி போன்ற செயல்களை நேர்த்திக்கடனாக செய்கின்றனர். இது தெய்வத்திற்கும் பக்தருக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்துகிறது. முனீஸ்வர வழிபாட்டில் மிகவும் பழமையான அம்சங்களில் ஒன்று சாமியாடுதல். திருவிழாக்கள் அல்லது சிறப்பு பூஜைகளின் போது சிலர் தெய்வ அருள் வந்து பேசுவதாக மக்கள் நம்புகின்றனர். இதை சிலர் ஆன்மீக அனுபவமாகவும், சிலர் பண்பாட்டு மரபாகவும், சிலர் உளவியல் நிகழ்வாகவும் விளக்குகின்றனர். எப்படி பார்த்தாலும் இது நாட்டார் தெய்வ வழிபாட்டின் ஒரு முக்கியமான கூறாக தொடர்கிறது. பல பகுதிகளில் முனீஸ்வரன் முன் பொய் சொல்லக்கூடாது என்ற நம்பிக்கை இன்னும் காணப்படுகிறது. இதன் மூலம் முனீஸ்வரன் ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, நீதியின் சாட்சியாகவும் கருதப்படுகிறார். இன்றைய காலத்தில் முனீஸ்வர வழிபாட்டில் மிகவும் பரவலாக காணப்படும் ஒன்று வாகன பூஜை. புதிய இருசக்கர வாகனம், கார், லாரி, பேருந்து, வேன் வாங்கியவர்கள் முதலில் முனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது பல இடங்களில் வழக்கமாக உள்ளது. பாதுகாப்பான பயணத்தை வழங்கும் காவல் தெய்வமாக அவர் கருதப்படுகிறார். முனீஸ்வரன் கோவில்களின் திருவிழாக்கள் கிராமத்திற்கு கிராமம் மாறுபடும். ஆனால் பொதுவாக ஊர்வலம், மேலதாளம், நாட்டுப்புற இசை, அன்னதானம், கூட்டு பிரார்த்தனை போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. பல குடும்பங்களில் முனீஸ்வரன் குலதெய்வமாகவும் சில இடங்களில் குடும்ப காவல் தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். திருமணம், குழந்தை பிறப்பு, புதிய வீடு, தொழில் தொடக்கம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு முன் அவரை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இதனால் அவர் கோவிலில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் முக்கிய இடம் பெறுகிறார். முனீஸ்வரனை பற்றிய மிக முக்கியமான உண்மை ஒன்று உள்ளது. பக்தர்கள் அவரை தூரத்தில் இருக்கும் தெய்வமாக நினைப்பதில்லை. எங்கள் ஊரை காக்கும் சாமி, எங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளும் சாமி, நாங்கள் சொல்வதை கேட்கும் சாமி என்ற நெருக்கமான உணர்வோடு அவரை அணுகுகிறார்கள். இதுவே முனீஸ்வர வழிபாட்டின் உயிர்.